வீடு தொடர்பான பிரச்சனையில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக மிரட்டி தாக்க முற்பட்டதாக மதுரை துணை மேயர் மீது சிசிடிவி ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி புகார் அளித்துள்ளார். ஆனால் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என துணை மேயர் நாகராஜன் பதிலளித்துள்ளார். வீடு தொடர்பான பிரச்சனையில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக மிரட்டி தாக்க முற்பட்டதாக மதுரை துணை மேயர் மீது சிசிடிவி ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி புகார் அளித்துள்ளார். ஆனால் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என துணை மேயர் நாகராஜன் பதில் அளித்துள்ளார். மதுரை ஜெய்ஹிந்த்புரம் 2வது மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தா. அவரது மகன் முருகானந்தம் வீட்டின் அருகில் சலூன் கடை நடத்தி வருகிறார். வசந்தா அதே பகுதியைச் சேர்ந்த கோழிக்குமார் என்பவரிடம் தனது வீட்டை அடமானமாக வைத்து 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். கடனை முழுமையாக செலுத்தி விடுவதாகவும் வீட்டு பத்திரத்தை திரும்ப தருமாறும் வசந்தா கேட்டதற்கு வீட்டை முழுவதுமாக கிரயம் செய்து கொடுக்குமாறு கோழிக்குமார் கோரியுள்ளார். இது தொடர்பான பிரச்சனையில் கோழிக்குமார் உட்பட 3 நபர்கள் மீது ஜெய்ஹிந்த்புரம் காவல் நிலையத்தில் வசந்தா புகார் அளித்திருக்கிறார். இந்நிலையில் துணை மேயர் நாகராஜன், அவரது சகோதரர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கோழிக்குமாருக்கு ஆதரவாக பேசி வீட்டை கேட்டும் முந்தைய வழக்கில் சாட்சி சொல்லக்கூடாது என கூறியும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனை வசந்தாவும் அவரது மகன் முருகானந்தமும் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக விளக்கமளித்த துணை மேயர் நாகராஜன், அரசியல் காழ்ப்புணர்வால் தன் மீது அவதூறு பரப்பப்படுவதாக தெரிவித்தார். ஏற்கனவே தன் மீது பொய் புகார் அளித்தவர்கள் மேல் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் கூறினார். நானும் என் தம்பி நின்று பேசிட்டு இருக்கோம். என் தம்பி மேலே படுற மாதிரி எச்சு துப்புறதுனால தான் எச்சு துப்பிட்டு டக்குன்னு அந்த பையன் வீட்டை கதவு கம்பி கேட்டு திறந்து உள்ளே போயிட்டாப்ல. நாங்கள் அந்த பையனை தாக்கவோ அந்த பையன் மீது எதையும் கொண்டு கல்லை கொண்டு எரியவோ அப்படி எதுவுமே நடக்கலை. அந்த சம்பவத்தப்போ எனக்கு ஒரு தும்மல் வந்துச்சு, கீழே சாவி விழுந்துச்சு, எடுத்தேன். நான் கல்லை தூக்கி எரிஞ்ச மாதிரியோ இல்லை எதையாவது ஆயுதங்களை கொண்டு தாக்க முற்பட்ட மாதிரியோ எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. எல்லாமே அவதூறு.